ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி, சமுசிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ துணி எனப்படும் காஸ் பேண்டேஜ் உற்பத்தி பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இத்தொழிலில் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3 ஆண்டுகளுக்கான கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. இவர்களின் ஒப்பந்தப்படி 3ஆம் ஆண்டுக்கான கூலி உயர்வை இந்த மாத தொடக்கத்தில் இருந்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும். ஆனால் இன்று வரை கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இன்று ஒருநாள் மட்டும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை கூலி இழப்பு ஏற்பட்டுள்ளது. தறிகள் இயங்காததால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ துணி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட போராட்டத்தை தவிர்க்க ஒப்பந்தப்படி கூலி உயர்வு வழங்க உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும் எனவும், தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படை சார்பில் இடிந்த கட்டிடங்களில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளின் மாதிரி ஒத்திகை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் CMS பொறியியல் கல்லூரியில் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மாதிரி ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகை பயிற்சியின் போது கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட நபரை கேமரா மூலம் கண்டறிவது, சுவற்றில் சுழலும் மீட்பு கருவிகள், துளையிட்டு மீட்கும் பணிகள், உயரமான கட்டிடத்தில் சிக்கிய நபரை கயிறு மற்றும் ஸ்ட்ரெச்சர் மூலம் மீட்கும் பணிகள் உள்ளிட்ட செயல்பாடுகள் நேரடியாக செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் மீட்கப்பட்ட நபர்களுக்கு முதலுதவி அளிப்பது, தொடர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் குறித்தும் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. உத்தமபாளையத்தில் பள்ளி பேருந்துகளுக்கான வாகன சிறப்பு ஆய்வு முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளில் உள்ள பேருந்துகளில் 2024-25ஆம் ஆண்டுக்கான வாகன பரிசோதனை ஆய்வு முகாம் உத்தமபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் உத்தமபாளையம் சரக DSP கலந்து கொண்டு வாகனங்களையும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் வாகன ஓட்டுநர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளி பேருந்து இருக்கைகள் சரியாக உள்ளதா, ஜன்னல் கம்பிகள் சரியாக உள்ளதா மற்றும் நடைபாதைகள் சரியாக உள்ளதா, வண்டியில் உள்ள மேற்கூரை சரியாக உள்ளதா என பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் தீயணைப்புத்துறை சார்பாக பல விளக்கங்களும் செய்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இந்த வாகன பரிசோதனையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் தரம், நம்பகத்தன்மையை அறிந்து வாகன ஓட்டிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது. கோவில்பட்டி மைதானத்தில் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் எழுச்சி தினத்தை முன்னிட்டு மரம் வளர்ப்போம் உயிர் காப்போம் என்ற தலைப்பில் பசுமை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் மே 30ஆம் தேதி நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் எழுச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி கோவில்பட்டியில் இன்று மரம் வளர்ப்போம் உயிர் காப்போம் என்ற தலைப்பில் பசுமை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. கோவில்பட்டி பயணியர் விடுதியில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் எட்டயபுரம் சாலை வழியாக சென்றது. இப்பேரணியில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தியும், புவி வெப்பமடைதலை தடுக்க வேண்டியும், பசுமையை பாதுகாக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை விநியோகம் செய்தனர். மேலும் நகரின் முக்கிய பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மதுரை திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் தரவு நுழைவு உதவியாளராக பணிபுரிபவர் சங்கீதா. இவருக்கு திருமணமாகி 7 மாதம் கர்ப்பமாக உள்ளார். இவரது தந்தை ஜோதிகரன் மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். சங்கீதாவின் தாயார் மல்லிகாவும் உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்துள்ளார். இதனால் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த பெற்றோர்கள் இல்லையே என கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததை அறிந்த காவலர்கள் கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் வைத்து வளைகாப்பு நிகழ்வு நடத்தினர். இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.